ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைக்காய் தேங்காய் வறுவல் எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்துட்டு எல்லா குழம்பு ரெசிபீஸ்க்குமே ரொம்ப நல்லாவே இருக்கும். நமக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வாழைக்காய் ரொம்ப பிடிக்குன்றத கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். ஒரு பாதி துண்டு வெங்காயம் மட்டும் அறியாமல் அப்படியே விழுந்துட்டுருக்குது. ஸோ அதை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு வெங்காயத்தை அறியாமல் பாதியாக 1, 2 அந்த மாதிரி சேர்த்ததெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் லேடிஸ்க்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு 2 வாழைக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக சேர்த்திங்கன்னா சீக்கிரத்தில் பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு காய் வந்து குழஞ்சி போகும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்து வாழைக்காய் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு வதங்கி வந்துடும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வெள்ளையாகவே இந்த வறுவல் வந்துட்டு இருக்கணும்னு நினச்சா மஞ்சத்தூள் வந்து சேர்க்க தேவையில்லை. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி போடாமையே வேக விடுங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு காய் வந்து குலையாது. இப்போ இதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் 2 பத்த தேங்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல. இப்போ வந்துட்டு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பொரியலில் நமக்கு அங்கங்கே வந்துட்டு தேங்காயும் பச்சை மிளகாவும் படும். அப்போ வந்துட்டு அந்த டேஸ்ட் வைஸ் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துறாதீங்க. இது மாதிரிக்கு அரைச்சி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சி சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிளறி கொடுத்தா போதும். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் வாழைக்காய் வறுவல் வந்துட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.